மற்றொரு முக்கிய செய்தி, வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் விமர்சனம் செய்திருக்கிறார். வாக்களித்த மக்களை ஏமாற்றுகிறது திமுக அரசு என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் விமர்சித்திருக்கிறார். எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என பதிவிட்டு திமுக மீது தவிக தலைவர் விஜய் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். வணக்கம் லட்சுமணன், சொல்லுங்கள், எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என பழைய பாடலை மேற்கோள் காட்டி தவிக தலைவர் விஜய் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். திமுக அரசை விமர்சனம் செய்து இந்த பதிவின் முழு சாரத்தையும் பதிவு செய்யுங்கள். கண்டிப்பாக கனதாரா, தற்போது பார்த்தோம் என்றால் தவிக தலைவர் விஜய் தற்போது எக்ஸ் தள பதிவில் ஒரு பதிவை தான் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே என்ற அந்த பாடலை பாடி இந்த பாடல் வரிகள் மூலம் தற்போதைய தமிழக ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய பொருத்தமாக உள்ளார்கள் எனவும், தேர்தலின் போது வாக்குறுதிகள் அளித்த மக்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டும், மேலும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு மீண்டும் மக்களை ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமாக உள்ளது எனவும், இதற்கு பல்வேறு சான்றுகள் உள்ளதாகவும், அதில் முக்கியமானது இந்த நீட் தேர்வு விவகாரம் சார்ந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்வோம் எனவும், நீட் தேர்வு ரத்து செய்யும் ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றும் பிரச்சாரம் செய்தும் தமிழக மக்களை நம்ப வைத்தார்கள். மேலும் இந்த தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆனால் தற்போதைய நீட் தேர்வு ரத்து செய்யும் அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு தான் உள்ளது எனவும், மாநில அரசால் ரத்து செய்ய முடியாது எனவும் தெரிவித்திருப்பது வாக்களித்த மக்களை ஏமாற்றும் செயல் அல்லவா எனவும், மேலும் எந்த பொய்யையும் சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி விடலாம் என்றும் இந்த கனவு காணும் தமிழக ஆட்சியாளர்களின் எண்ணமானது இனி வரும் காலங்களில் ஈடேறப் போவதில்லை எனவும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே மக்கள், அதாவது இந்த ஏழை எளிய மக்கள் பொறுத்தவரையுமே நீட் தேர்வு எழுதினால் இந்த மருத்துவ படிப்புக்கு செல்ல வேண்டும் என்பது பெரும் எதிர்பார்ப்புகளில் எழுந்த நிலையில், அதனைத் தொடர்ந்து இந்த ஏழை எளிய மக்கள் இந்த நீட் தேர்வு வேண்டாம் என்ற எதிர்ப்புகளையும் தெரிவித்து வந்தனர். அந்த வகையில் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே இந்த நீட் தேர்வை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீக்கி விடுவோம் என திமுக வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்த நிலையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்று 3.5 வருடங்கள் முடிந்து அவருடைய ஆட்சி இன்னும் 1.5 வருட காலத்தில் முடியக்கூடிய நிலையில், அதன் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே இதுவரைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை எனவும் தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஒரு குற்றமானம் சாட்டியுள்ளார். குறிப்பாக இந்த நீட் தேர்வினால் தமிழகத்தில் தற்போது கடந்த ஒரு 2 வருடங்களாக பல்வேறு மாணவிகள் தொடர்ந்து உயிரிழந்து வருவதாகவும், மேலும் இது தடுப்பதற்காக இதுவரைக்குமே திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக அந்த பாடல் பொறுத்தவரையுமே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் அந்த திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த பாடல் பாடப்பட்டு அதன் மூலம் தான் இந்த தமிழகத்தில் ஏற்படக்கூடிய இந்த நீட் தேர்வு பிரச்சனைகள் குறித்தும் ஒரு விமர்சனமானது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தலைவர் விஜய், அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல் கட்சி தொடங்கிய பிறகு பல்வேறு குற்றங்களுக்கு எதிராக கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தான் இன்று இறுதி நாள் சட்டப்பேரவை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த நீட் தேர்வு தொடர்பாக சட்டப்பேரவையில் இதுவரைக்குமே கேள்வி எழுப்பாத நிலையில் இது போன்ற கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே இந்த திமுக ஆட்சி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் இன்னும் 1.5 வருட காலத்தில் இதனை ரத்து செய்ய முடியுமா, இல்ல ஒன்றிய அரசு தான் இதற்கு பதிலளிக்குமா என்ற ஒரு கேள்விக்குறி இருந்தக்கூடிய நிலையில், ஆனால் இதுவரைக்குமே அவர்கள் திமுக அரசு இந்த ரத்து தேர்வை நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இந்த பகுதியில் குற்றம் சாட்டியிருக்கிறார். குறிப்பாக இந்த நீட் தேர்வு பொறுத்தவரையுமே பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்து வரக்கூடிய நிலையில் அதனை ரத்து செய்ய வேண்டும் என்பதும் தவிகவின் எதிர்பார்ப்பாக இருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது தன்னுடைய எக்ஸ் தள பதிவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இந்த பதிவினை பதிவிட்டிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, எம்ஜிஆரின் பாடலை மேற்கோள் காட்டி தவிக தலைவர் விஜய் திமுக அரசு மக்களை ஏமாற்றுகிறது என விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லட்சுமணன்.